கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். காசாவில் இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். இன வெறியில் போர் வெறியில் போர் வெறியில் மாண்ட உயிர்கள் கொல்லப்படுவது உயிர்கள் கொல்லப்படுவது நியாயம்தானா நியாயம்தானா? நியாயம்தானா நியாயம்தானா? இஸ்ரேலே நியாயம்தானா? இஸ்ரேலே நியாயம்தானா? பால் குடிக்கும் பச்சிளம் குழந்தைகள் பால் குடிக்கும் பச்சிள குழந்தைகள் போர் வெறியில் கொல்லப்படுவது போர் வெறியில் கொல்லப்படுவது நியாயம்தானா நியாயம்தானா? நியாயம்தானா நியாயம்தானா? அமெரிக்காவே நியாயம்தானா? அமெரிக்காவே நியாயம்தானா? கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். இறையான் மிக்க பாலஸ்தீனத்தை இறையான் மிக்க பாலஸ்தீனத்தை இன வெறியில் கூறு போடும் இன வெறியில் கூறு போடும் இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோம். இஸ்ரேல் அரசை கண்டிக்கின்றோம். இன வெறி இஸ்ரேலுக்கு இன வெறி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். இந்திய அரசே மோடி அரசே இந்திய அரசே மோடி அரசே இன வெறி இஸ்ரேலுக்கு இன வெறி இஸ்ரேலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே. போர் வெறியில் இன வெறியில் போர் வெறியில் இன வெறியில் கொல்லப்படும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படு பாலஸ்தீன விடியலுக்கு ஆதரவாக செயல்படு ஐநா மன்றமே தடுத்திடு 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 காசாவில் இனப்படுகொலை தடுத்திடு தடுத்திடு அமையட்டும் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் ஒழியட்டும் யுத்த வெறி ஒழியட்டும் இன வெறி ஒழியட்டும் மலரட்டும் மானுடம் மலரட்டும். காசா இனப்படுகொலைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த கண்டன இயக்கத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் வாசி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் கு செல்வப்பெருந்தகை அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் செந்திலதிபன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய KAM முகமது அபுபக்கர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய MH ஜவஹர்லால் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தி வேல்முருகன் அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே நித்யானந்தன் அவர்களே, CPIML விடுதலை கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் பாலசுப்ரமணியன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் தமீமும் அன்சாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் பி சம்பத் அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள்
வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஜி செல்வா அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் கோபால் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தோழர் பி எஸ் பாரதி அண்ணா அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நேரு அவர்களே, தமிழக இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய சேகர் பாபு அவர்களே, இந்த மாபெரும் கண்டன இயக்கத்தில் பெருந்தரலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காசாவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு மனித படுகொலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை என்று சொல்லி துவக்கி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களையும், குழந்தைகளையும், பெண்களையும், முதியவர்களையும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு எதிராக உலகம் முழுவதும், உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் சுதந்திரமான பாலஸ்தீனம் அமைய வேண்டும், காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி அங்கே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆதரவு இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையிலே தான் இந்திய மக்களும் காசா மக்களுக்கு ஆதரவாக சுதந்திரமான பாலஸ்தீனம் அமைய வேண்டும் என்பதற்காக இந்திய மக்களும் பாலஸ்தீன மக்களோடு கரம் கோர்த்து நிற்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்முயற்சியில் இந்த கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகள், யுத்தத்திற்கு யுத்தவெறிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேதான் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பெண்கள், மக்கள் ஒரு கைப்பிடி சோற்றுக்காக தங்களுடைய உயிரை பணம் வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. உணவுப் பொருட்களை வழங்குவதாக அறிவித்து மக்களை எல்லாம் வரிசையிலே நிற்க சொல்லி அந்த வரிசையின் மீது குண்டுகளை வீசுவது, துப்பாக்கிச்சூடு நடத்துவது என்ற மிக கொடூரமான நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் புதிய ஹிட்லர் என்று சொல்ல வர்ணிக்கத்தக்க அளவுக்கு மிக கொடூரமான மனித படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய நபராக நெதன்யாகு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நெதன்யாகுடைய எல்லா விதமான மனித உரிமை மீறல்களுக்கும், யுத்த நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய நாடாக அமெரிக்க ஏகாதிபத்தியம், குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். தொட்டிலையும் கிள்ளிவிட்டு குழந்தையையும் ஆட்டி விடுவதை போல ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய எல்லா விதமான யுத்தவெறி நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய டிரம்ப், இன்னொரு பக்கம் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் கோருவது சுதந்திரமான பாலஸ்தீனமே தவிர அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள, அமெரிக்காவுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனத்தை நாம் ஏற்கவில்லை. இப்போது அமைதி பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட ஒரு பாலஸ்தீனத்தை உருவாக்குவது என்ற அடிப்படையிலே தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. நதிக்கு நாட்டாம கொடுத்தா அது என்ன செய்யும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே அமெரிக்க நதியாக இருக்கக்கூடிய டிரம்ப் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நாம் நாட்டாமை செய்கிறேன் என்கிற பெயரில் இந்த நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்திற்கு உலக அமைதியை விரும்பக்கூடிய,
பாலஸ்தீன மக்களுக்கு தனிநாடு, சுதந்திரமான தனிநாடு அமைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய யாரும் ஏமாந்து விட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் உணவுப் பொருளுக்காக நாள் கணக்கில், வாரக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு பாலஸ்தீனத்திலே குழந்தைகள் உள்ளாகி இருக்கிறார்கள். குழந்தைகள் மீது நெற்றியிலே சுடுகிறார்கள், வயிற்றிலே சுடுகிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு யுத்தத்தை இதுவரை உலகம் கண்டிருக்காது என்கிற வகையில் எல்லா விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறி, ஐநா சபை சொன்னால் கேட்க மாட்டேன், உலக நாடுகள் சொல்லுவதை நாங்கள் கேட்க மாட்டோம், சர்வதேச சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம், நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்கிற ஒரு அடாவடித்தனமான அணுகுமுறையிலே தான் இஸ்ரேல் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய இஸ்ரேல் நாட்டோடு இந்திய ஒன்றிய அரசாங்கம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட் முதலாளிகள் பல்வேறு வகையான பொருளாதார ஒப்பந்தங்களை, தொழில் ஒப்பந்தங்களை இஸ்ரேல் நாட்டோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு இந்திய அரசாங்கம் இத்தகைய பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்வதும், தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இஸ்ரேல் அரசாங்கத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான உடன்படிக்கைகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கத்துடைய அணுகுமுறை மாற வேண்டும் என்று வற்புறுத்தித்தான் நாம் இந்த கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன இயக்கத்திலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு இந்த மேடையிலே நாம் வீற்றிருக்கிறோம். இந்த ஒற்றுமையின் மூலமாக பாலஸ்தீன மக்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், அமைதி நிலவுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உலக சமூகத்தோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற நாங்களும் உங்களோடு இருக்கிறோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தில் மீண்டும் புன்னகை மலர வேண்டும். நம்முடைய ஒரே நோக்கம் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய முகத்தில் மீண்டும் புன்னகை மலர வேண்டும், அந்த மண்ணிலே அமைதி தவழ வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த இயக்கத்தை நாம் இங்கே துவக்கி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கிலே வந்திருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நம்ம எல்லோருடைய மனதை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதை மட்டுமல்ல, உலகத்தையே இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது. பன்னாட்டு உரிமை சட்டங்களையும் ஐக்கிய நாடுகளுடைய கொள்கைகளையும் அப்பட்டமாக மீறக்கூடிய இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனிதநேய பண்போடு நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. எழுச்சியோடு என்று சொல்வதை விட உணர்ச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழுவிற்கும், குறிப்பாக மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல, மனிதநேய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைய கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன மக்களுக்கு நம்மோட மனிதாபிமான, மனித உரிமை, அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக
நாம் வழங்குகிறோம். இதுதான் இந்த கண்டன இயக்கத்துடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது. கடந்த ஓராண்டாகவே காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுவரையில எனக்குறைய 11,000 பெண்கள், 17,000 குழந்தைகள், 175 பத்திரிகையாளர்கள், 125 ஐநா ஊழியர்கள்னு 50,000த்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26,000 குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. 1,00,000த்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியால் வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. மனித உரிமைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளை, இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா? சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு. காசாவுல மரணத்தின் விளிம்பில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள், அதை எடுத்துக்கொண்டு சென்ற 47 நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல். பன்னாட்டு சட்டங்களை மீறும் இது போன்ற செயல்களை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா? காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல், அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோரும் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற பன்னாட்டு அமைப்புகளோடு இணைந்து காசாவில அமைதியை நிலைநாட்டவும், மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்க கூடாது. உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அதை காத்தாக வேண்டும். மாநில உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது. இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும். பாலஸ்தீனர்களுடைய மறுவாழ்வு திட்டம், காசாவை மறு கட்டமைப்பு செய்வது, மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும். அனைத்து பயண கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கணும். உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள், உறுதிமொழிகள் பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை செய்வதாக அமையணும். இந்த நேரத்தில் முக்கியம் வாய்ந்த ஒரு செய்தியை
உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர்ல காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பாவி மக்கள் உயிரிழப்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை கோரிக்கையாக முன்வச்சு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற நமது மதிப்புமிக்க தலைவர்களே, திரளாக திரண்டிருக்கிற தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மண்ணில் துவக்கி இருக்கிறது. தமிழ் மண் உலக வரலாற்றை, உலகத்தினுடைய இலக்கியங்களை எல்லாம் புரட்டி பார்த்தாலும் சரி, வரலாறுகளை புரட்டி பார்த்தாலும் சரி, வேறுள்ள குழுவையெல்லாம் மானிடம் வென்றதமா என்கிற சொல் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை, எந்த வரலாற்றிலும் இல்லை. அந்த மண், அந்த சொல் பிறந்த மண் இந்த மண். அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொல் பிறந்த மண் இந்த மண். இரண்டுமே பாட்டாளி வர்க்க சர்வதேச கூறுகளை உள்ளடக்கியது. இது போன்ற ஆயிரக்கணக்கான நல்லெண்ண கற்பனாவாத கருத்தியலின் உச்சம்தான் பாட்டாளி வர்க்க சர்வதேசம். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்ற மேதைகள், தோழர் லெனின் போன்ற மேதைகள் நமக்கு அளித்த பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தின் முதல் கூறே போர் எதிர்ப்புதான். எனவே அந்த அரசியல் விளிம்பத்தில் நின்று இன்றைக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போர் எதிர்ப்பை, இன அழிப்பை எதிர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனதின் அடி ஆழத்திலிருந்து நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இதை தொடர வேண்டும் என்கிற விளைவை நான் பதிவு செய்ய வருகிறேன். தொடர்ந்து இதில் கூடுதல் சிறப்பு தமிழக முதல்வர் அழைத்தது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் உரை நிகழ்த்துகிற போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதாக கூறியிருக்கிறார். இதன் உட்பொருள் இந்திய நாடாளுமன்றம் கடைச்சல் பேச்சுக்கடை அல்ல, பார்வையாளர் மாடம் அல்ல. உலகத்தின் தலை சிறந்த இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், அதை முன்னெடுப்பதற்கு வழிகாட்டுகிறேன் என்று தமிழக சட்டமன்றத்திலே அவர் தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார். இது இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுப்பப்படுகிற கேள்வி. ஏனென்றால் உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஜனநாயக நாடு, ஆட்சியாளருக்கு நமக்கு உடன்பாடு இல்லை, சமூக அமைப்போடு நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இந்திய நாடாளுமன்ற வடிவம் இருக்கிறதே இன்றைக்கு உலகத்தோடு ஒப்பிடுகிற போது உலக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க அமெரிக்க நாடாளுமன்றம், பிரிட்டன் நாடாளுமன்றம், எந்த நாடாளுமன்றத்தை ஒப்பிட்டாலும் the most tolerant democracy in the world. குறைகள் இருக்கிறது. ஆனால் இவரோடு ஒப்பிடுகிற போது டாலரன்ஸ் டெமோக்ரசி, இந்தியாவின் டெமோக்ரசி. ஏன்? சின்னஞ்சிறிய வியட்நாம் போராடுகிற போது வியட்நாமை அழைத்தார் நேரு, ஓசிமனை அழைத்தார். யுத்தம் நடைபெறுகிற பொழுது, பிரெஞ்சு ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்த பொழுது உங்களோடு இந்தியா என்கிற செய்தியை சொன்னார். இங்கு அழைத்து ஒரு செய்தியை சொன்னார். அமெரிக்க ஏகாதிபத்தியம் எதிர்த்தது. சேகோராவை டெல்லிக்கு அழைத்தார். சேகோருடன் உரையாடல் நடத்தினார் நேரு. நேருவோடு பல அரசியல் கருத்துகளில் நமக்கு முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த அயலுறவு கொள்கை என்கிற போது நேருவை கடந்து சென்று விட முடியும். அவர்தான் பஞ்சசீல கொள்கை, நாசர், டிட்டோ, ஹூனோ, இந்த மேதைகளுடன் அவர்தான் கைப்பட எழுதினார். அந்த பஞ்சசீல கொள்கைதான் இந்தியாவினுடைய அயலுறவு முகம். அந்த முகத்தை சிதைக்கிறார் நாட்டின் பிரதமர். இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையில் ஒரு தேசத்தின் உள்வாரங்களில் தலையிடக்கூடாது, அதே நேரத்தில் அந்த நாட்டின் விடுதலையை மறுக்கக்கூடாது. நேரம் கிடைக்கிற போது நாட்டின் பிரதமர் அவர்களே,
தமிழகத்தின் பிஜேபி தலைவர்களே, அவருக்கு சொல்லுங்கள், இதை படிக்க சொல்லுங்கள். இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் விழுமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிற பிஜேபியை இந்த போராட்டம் எச்சரிக்கிறது. நான் முடிக்கிறேன் நண்பர்களே. 2 பேர் காந்தி, நேரு, எவ்வளவு சிறப்பு! அட்டமன் சாம்ராஜ்யத்தில் அரபவன் இருந்தபொழுது கப்பல் கப்பலாக கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் தான் இறக்கினார். இந்தியாவில் ஒரு நாடகமே வேண்டும். யூதர்களுக்கு என்று இந்தியாவில் இறக்குகிற போது அதை முதலில் எதிர்த்தவர் காந்தி. உள்ளபடியே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு அக்கறை இருக்குமையானா தங்கள் மாநிலத்தில் ஒரு தேசத்தை அமைக்கட்டும் என்று சொன்னார். காந்தி தான் முதலில் எதிர்த்தவர். அடுத்து நேரு சொன்னார், என்றைக்குமே அணைக்க முடியாத தீயை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பற்ற வைக்கிறது. பாருங்கள், அணைக்க முடியவில்லை. அந்த 2 மகத்தான மனிதர்களின் படமும் இங்கே இருக்கிறது. 2 அராபத், யாசர் அராபத் சொல்லி முடிக்கிறார். அராபத் பாலஸ்தீன விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். அமெரிக்கா, பிரிட்டன், மேற்குலகம் அடித்து நொறுக்கியது. ஒரு நாடு மட்டும்தான், சோவியத் மட்டும்தான் பக்கபலமாக இருந்தது. ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. கடைசியாக ஐநா சபையில் செல்கிற பொழுது ஒரு தோளில் துப்பாக்கி, ஒரு தோளில் ஆலிவ் இலை. அவர் சொன்னார், எங்கள் சொந்த மண் பாலஸ்தீனம், அதிலே தங்களது ராணுவ வலிமையால் ஏகாதிபத்திய ஒரு தேசத்தை திணித்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் தாயகத்திற்காக போராடினோம், தோல்வி அடைந்து விட்டோம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எங்கள் ஒரே மண்ணில் 2 தேசம் அமைந்து விட்டது. ஒன்று இஸ்ரேல். இஸ்ரேல் மக்களோடு எனக்கு எந்த ஆச்சாரியமும் இல்லை. அந்த மக்களோடு எனக்கு எந்த விருப்பம் இல்லை. அந்த நாடு அமையட்டும். அதே நேரத்தில் சொந்த மண், எங்கள் மண்ணில் நாங்கள் விடுதலைக்கு போராடுகிறோம் அல்லவா, எங்களையும் அங்கீகரிக்க வேண்டும். இதான் ஆஸ்திரோ ஒப்பந்தம், இதான் கேம்ப் டேவிட் ஒப்பந்தம். இந்த 2 ஒப்பந்தத்தில் 2 நாடுகளின் நல்லுறவு இருக்கிறது. நமது எல்லைகள் விலகட்டும். ஆலிவ் விலை. இந்த ஆலிவ் விலைகளை இஸ்ரேலில் நடுவோம், பாலஸ்தீனத்தில் நடுவோம். எல்லைகளை திறப்போம். இஸ்ரேல் மக்களும் அரபு மக்களும் ஒரு ஒளிப்பாதையில் கைகளை கோர்த்தவாறு நடக்கட்டும். நம் குழந்தைகளுக்கு இந்த யுத்தத்தின் சத்தம் கேட்க வேண்டாம், வெடிமருந்துகளின் சத்தம் கேட்க வேண்டாம். அவர்கள் அமைதியாக வாழட்டும் என்று சொன்னார் ஹராபத். அவரை புதைப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அதிசயம் அங்கே இருக்கிறது. யூதர்கள், அரேபியர்கள், கிறிஸ்தவர்களுடைய புனித மண் ஒரே இடத்தில் இருக்கிறது. அது சர்வதேச மண். நண்பர்களே, தோழர்களே, இது பொது மண்ணாக இருக்க வேண்டும். தங்கு தடல் இல்லாமல் உலக மக்கள் எல்லாம் அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னவர் யார் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பலர் சொல்லியிருப்பார்கள், தோழர் பிடல் கஸ்ட்ரோ. சிறிய நாடு, ஆனால் அந்த மனிதன் சொன்ன கருத்து சாதாரணமான கருத்து அல்ல. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி சொல்கிறார்கள், ஜனநாயகம் ஜனநாயகம் என்று. ஜனநாயகத்தை நாங்கள் கற்க விரும்பினால் அது இந்தியாவிலிருந்து கற்பமை தவிர அமெரிக்காவிலிருந்து அல்ல என்று சொல்லுவோம். பிடல் காஸ்ட்ரோ. கியூபா, சின்னஞ்சிறு கியூபா தேவைப்பட்டால் அரபு விடுதலைக்காக, பாலஸ்தீன விடுதலைக்காக ஒட்டுமொத்த கியூபாவும் என் தலைமையில் ஆயுதம் தாங்கி போராட தயார் என்று சொன்னவர் தோழர் பிடல். எங்கோ அல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில். எனவே எங்கே விடுதலை இயக்கம் நடைபெற்றாலும் அந்த விடுதலை இயக்கத்துடன் பின்னி பிணைந்தது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்கள், செங்கோடு இயக்கங்கள். எனவே உலக வரலாற்றில் விடுதலை இயக்கங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை. PLOக்கு முதல் அலுவலகத்தை துவங்கியது இந்திரா காந்தி. நாம் அங்கீகரித்து விட்டோம், உலகம் அங்கீகரித்து விட்டது. எனவே இந்த 20 அம்ச திட்டம் என்பது உலகை ஏமாற்றுகிற திட்டம். ஆஸ்லோ, கேம்ப் டேவிட்டுக்கு திரும்ப வேண்டும். அது சுதந்திர மண்ணாக திகழ வேண்டும். அந்த விடுதலையின் பக்கம் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டர்கள், முற்போக்கு உலகம், தமிழகம், இந்திய மக்கள் துணை நிற்பார்கள் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முன்னெடுத்த தோழர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களுக்கும், இத்தனை அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு வருகை தந்து கண்டன பேருரை ஆற்றியமைக்காக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன் மூத்தவர்கள் பாலகிருஷ்ணன்,
தோழர் வாசுகி, மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன், பேராசிரியர் ஜவஹருல்லா மற்றும் நண்பர் செந்திலதிபன் உள்ளிட்ட நம்ம தமிழ் சார் உள்ளிட்ட தோழர்களுக்கும் வருகின்ற கண்டன உரை ஆற்றி சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பாலஸ்தீனத்தில் அந்த மக்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு படுகொலை செய்கிறது. இதற்கு வல்லாதிக்க நாடான அமெரிக்கா துணை போகிறது. உலகத்தின் 100க்கு மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தில் நம்முடைய மக்களை கொண்டு குவிக்கின்ற இந்த அநியாய அக்கிரம போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். உதாசீனம் செய்கிறது இஸ்ரேல். ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள். ஆனால் கிந்தித்தும் கவலை கொள்ளாத இஸ்ரேல் அதிபர் ஆணவ திமிரோடு அகம்பாவாதத்தின் உச்சியில் நின்று அமெரிக்காவின் தொழிலோடு மாபெரும் இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார். இலங்கை தீவில் தமிழீழ மண்ணில் 1,75,000 தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. இங்கே அமைந்திருக்கின்ற தலைவர்களும் நேருக்கு வராத பல தலைவர்களும் இயக்கங்களும் தாய்மண்ணில் என்ற முத்துக்குமாரில் தொடங்கி ஐநாவில் முருகதாஸ் வரையில் தீக்குளித்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். எங்களை ஆண்ட இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை. அதே நிலையில்தான் இன்றைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் அடுக்கடுக்காக அநியாய படுகொலைகள். 50,000க்கு மேற்பட்ட கொள்கை செல்வர்களுக்கு தாய் தந்தையில்லை. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீலமண்ணில் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏறி எப்படி உலக சமூகம் பார்க்கின்ற போது கொலை செய்தார்களோ அதே இறக்கமற்ற கொலையை இந்த மண்ணில் இப்போது உலகத்தின் 100 நாடுகள் எதிர்த்த போதும் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இலங்கை தீவில் போராடிய புலிகளையும் தமிழக தேசிய தலைவர்களையும் பிரபாகரனையும் உலகத்தின் இத்தனை நாடுகள் ஆதரிக்க வரவில்லை. ஆனால் இத்தனை ஜனநாயக நாடுகள் ஆதரித்த போதும் மிகப்பெரிய இருமாப்புடையோடு தன் நல்லாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இஸ்ரேல் மாபெரும் இனப்படுகொலை செய்கிறது. தமிழ் ஈழ மண்ணில் இனப்படுகொலையை தமிழ்நாட்டு தாயக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். உலகத் தமிழர்கள் உலகம் முழுவதும் போராடினார்கள். இந்தியா தடுத்து நிறுத்தவில்லை. கொலை செய்தவனுக்கு துணை நின்றது, தோல் கொடுத்தது. இங்கே கூட நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேலை ஆதரித்தார்கள். இந்தியாவில் நம்முடைய இடதுசாரிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பு, நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பு, அண்ணன் திருமா போனோருடைய எதிர்ப்பு, அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டார்கள். ரஷ்யா உக்ரைன் போரிலும் இரட்டை வேலம், பாசிச தன்மையோடு உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரட்டை வேலம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார். அந்த வகையில் தாய் தமிழகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னோம். ரோஹிங்கியா முஸ்லிம் பாதிக்கப்பட்ட போது படுகொலை என்று சொன்னோம். தற்போது தொடர்ந்து பாலஸ்தீன் 12 காலமாக இஸ்ரேலுடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் அந்த பூர்வீகுடி மக்களை, அவருடைய நிலங்களை பறித்து, அவருடைய வாயுரிமையை பறித்து, முற்று முழுவதாக சொந்த நிலத்தில் அனாரி ஆக்கி கொன்று குவிக்கிற அநியாய அக்கிரம படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் என்பது போல் சுதந்திர தமிழீழம் அமையட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும். ஐக்கிய நாடுகள் சபையிலே, உலக நாடுகளிலே உலகத்தில் இருக்க தேசிய இனவெளி உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற மக்களிடத்தை நடத்தி சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கி இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஆசியா உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறது. நரேந்திர மோடியை நீயும் அங்கீகரி, ஆதிக்க அரச பயங்கரவாதத்தோடு கைகோர்க்காது என்பதை இந்த போராட்டத்தின் வேண்டுகோளாக வைத்து, கண்டனமாக வைத்து, சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும், எனது உரிமை உலகம் முழுவதும் வாழ்கின்ற இஸ்லாமிய உறவுகளுக்கு மீண்டும் உலகத்தில் ஒரு அமைதி நாடு உருவாகட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிகுந்த எழுச்சியோடு மனித நேயத்தோடு ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனான முதல்வர் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய முன்னிலையிலே சிறப்பாக இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு மானிடப்பற்றுள்ள இயக்கம், மானிட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக முன்வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த காசா இனப்படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, அதே போல இங்கே முன்னாலே உரையாற்றி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை மக்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்களுடைய பார்வைக்கெல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக சொன்ன நம்முடைய மாண்புமிகு மானமிகு முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய அன்பு தோழர்கள், தமிழ்நாட்டினுடைய இயக்க தலைவர்களான அருமை தோழர் உ. வாசுகி அவர்களே, அருமை தோழர் செல்வ பெருந்தகை அவர்களே, செந்தில் அதிபன் அவர்களே, தோழர் வீரபாண்டியன் அவர்களே, தோழர் திருமாவளவன் அவர்களே, தோழர் முகமது அபுபக்கர் முன்னாள் பேரவை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, அதே போல தோழர் திருமிகு ஜவஹர்லா அவர்களே, நண்பர் திரு வேல்முருகன் அவர்களே, திருமிகு தோழர் நித்யானந்தர் அவர்களே, தோழர் சோ பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழின் அன்சாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேனாள் செயலாளர்களும் இந்நாள் தேசிய பொறுப்பாளர்களுமாக இருக்கக்கூடிய அருமை தோழர்கள், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த எதிரேயும் இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கம், சுயமரியாதை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சிறப்பான காலத்தை அறிந்து உலகத்துக்கு ஒரு பெரிய கொடுமை, மனிதநேய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தடுப்பதற்காக ஏற்பாடு செய்து அனைவரையும் ஒன்று திரட்டி முதல்வரையும் அழைத்து சட்டமன்றத்திலே அடுத்து தீர்மானம் நிறைவேற்றப் போகிறோம் என்ற ஒரு சிப்பற்ற ஒரு அருமையான ஒரு அறிவிப்பையும் தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரையும் சிறப்பான வகையில அழைத்து ஏற்பாடுகளை செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அனைவர் சார்பாக அன்பார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக தோழர் சண்முகம் அவர்கள் இந்த மாநாட்டினுடைய தலைவர், அவருக்கு உறுதியாக இருக்கிறவர்கள் இந்நாள் முன்னாள் எந்நாளும் இருக்கக்கூடிய தோழர்கள் அவர்கள் மட்டுமல்ல, என்றைக்கும் இந்த மேடையில இருக்கிற நாங்களும் தெளிவாக அந்த உணர்வை, அந்த கொடியை, அந்த உரிமையை முழங்குவோம் என்பதுதான் இதிலே மிக முக்கியமான ஒன்று. 8 நிமிடங்களுக்குள்ளே என்னுடைய உரை முடியும். தோழர்களே, ஒன்றே ஒன்று என்னவென்றால், இந்த காசா இனப்படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று தலைப்பு போட்டிருக்கிறார். ஆனால் நண்பர்களே, முதல்வர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு சொல்லும் போது இதிலே ஒரு சின்ன திருத்தத்தை செய்தார். என்ன அந்த திருத்தம் தெரியுமா? இது வெறும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு முடியாது. ஆகவே காசா இனப்படுகொலை கண்டித்துக்கின்ற கண்டன இயக்கம் என்று அவர் தெரிவிக்கிறார்கள். இந்த இயக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு முடிந்து விடாது. இதனுடைய எதிரொலி, செயல் திட்டம், தேவை எல்லா இடங்களிலும் பரவும் என்பதுதான் மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, மனித நேயம் மிக முக்கியமான. இதிலே நம்முடைய ஒன்றே ஒன்று, அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஐநா சபை எதற்கு இருக்கிறது? என்ன ஒரு அதிகாரம் இல்லாமல் அவர்கள் என்ன வேடிக்கை காட்டுகிற விந்தை மனிதர்களா?
ஐநா சபையிலே மனித உரிமை ஆணையம் என்று இருக்கிறது. அந்த மனித உரிமை ஆணையம் என்ன தீர்மானத்தை போட்டிருக்கிறது? இதோ இந்த கையிலே இருக்கிறது ஆதாரத்தோடு. அந்த தீர்மானத்திலே சிறப்பாக சொல்லுகிற போது மிக முக்கியமாக காசாவிலே இஸ்ரேலால் நடத்தப்படுவது ஒரு இனப்படுகொலை என்பதை அவர்கள் அறிவித்த நேரத்திலே குற்றவாளியாக இஸ்ரேலை நிறுத்தி இருக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அந்த குற்றவாளிக்கு விசாரணையோடு தண்டனை வேண்டாமா? அந்த குற்றவாளிக்கு வித்தகமான அளவிற்கு உலகத்தாருடைய கண்டம் எவ்வளவு கொடுமைகள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள். இங்கே இந்த இயக்கத்துக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் அன்பர்களே சிறப்பாக இந்த அழைப்பிலே கம்யூனிஸ்டோர்களும் திராவிட கழகத்தோடும் எப்போதும் சிக்கனமாக இருப்போம், சிறப்பாக செய்ய வேண்டிய கருத்துக்களை செய்வோம், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்வோம். இதில் இருக்க விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விளக்கமே போதும். தெளிவாக காசா பகுதியில் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் 66,000 பேர், சில நாடுகளுடைய எண்ணிக்கையே கூட இவ்வளவு கிடையாது. உலக நாடுகள், ஐக்கிய நாடுகளிலே 66,000 பேர் அல்ல, 2000, 3000, 10,000 உள்ளவர்களெல்லாம் தனிநாடாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில 70,000, 60,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொண்டுள்ளது. எவ்வளவு பெரிய கொலைகார நிலை! உயிர்கள் அல்லவா, மனித உயிர்கள் அல்லவா? மதங்கள் பிரிக்கலாம், ஆனால் நாங்கள் மனங்களால் ஒன்றுபட்டிருக்கிறோம். மனங்கள் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சூழல் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு அழகாக சொன்னார் அவர்கள். இன்னும் கேட்டால் அக்டோபர் முதல் 2023 முதல் அக்டோபர் வரையில தோழர்களே, இந்த நேரம் வரையில ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய வந்த பாலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்பட்டு வருகின்றன. என்னையா கொடுமை! இதில் என்ன அரசியல் இருக்கிறது? இதுல இந்த லட்சணத்துல ட்ரம்ப் நோபல் பரிசு வேட்டையாளர். அப்படிப்பட்ட நோபல் பரிசு வேட்டையாளரான ட்ரம்ப் பன்னாட்டு தசாவதாரர்களில் ஒருவரும், பன்னாட்டு தசாவதாரர். ஒவ்வொரு இடத்துல இங்கே பார்த்தால் ஒரு மாதிரி சொல்லுவார், அங்கே பார்த்தால் வேறு ஒரு மாதிரி சொல்லுவார். அவர்களோடு கூடி புலவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மீற முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே இது ஒரு மக்கள் இயக்கமாக கற்றெடுத்து நாடெங்கும் பிரச்சார இயக்கமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அவர்கள் இனப்படுகொலை என்று சொன்ன போது அந்த இனப்படுகொலைக்கு எங்கே நடவடிக்கை? இனப்படுகொலை, இலங்கையில இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது. அதே போல காசாவில இனப்படுகொலை நடவடிக்கை கிடையாது. எங்கெல்லாம் மனித நேயத்துக்கு இடமில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பதுதான் இந்த மக்கள் கூட்டம். இதிலே கட்சி இல்லை, ஜாதி இல்லை, வேறுபாடு இல்லை. இவர்கள் நன்றாக உணர்ந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம், இந்த கோரிக்கையை செய்வோம். சட்டமன்றத்திலே ஒரு மாநில சட்டமன்றம் தானே நினைக்காதீர்கள். இந்த மண் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மண், இந்த மண் தான் சிறப்பான மண். எனவே தமிழ்நாட்டில் இருந்து எது கிளம்பினாலும் அது வெற்றியாக இருக்க மட்டுமல்ல, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பெரியார் மண்ணிலே, புரட்சி மண்ணிலே, சிங்கேவாளர் மண்ணிலே, புரட்சிகரமான அத்துணை பேர் ஒன்றாக இருக்கக்கூடிய காமராஜர் மண்ணிலே மிகப்பெரிய அளவிற்கு இது வந்திருக்கிறது. எனவேதான் கைகோர்த்து நிற்கிறோம். கைகோர்த்து வாருங்கள், கன்னட இயக்கமாக கட்டிக் கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். கண்டிக்கிறோம், வன்முறையை கண்டிக்கிறோம், மனித நேயத்தோடு கண்டிக்கிறோம். ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி. இது முதல் கட்டம், இது முடிவல்ல. இந்த முதல் கட்டத்துல நாம் தொடங்கி இருக்கிறோம். இது வளர வேண்டும். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். தோழர் சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலஸ்தீனத்தை இந்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்கிற முதன்மையான கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் பாலஸ்தீனியர்கள் பக்கம் இருக்கிறோம்.
நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம், அங்கே நடக்கிற இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் என்று நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்திருப்பது இந்த போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சட்டமன்ற தீர்மானத்தால் என்ன விளைந்துவிடும், பாலஸ்தீனம் விடுந்து விடுமா என்று குதர்க்கமாக பலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் ஒரு தேசத்தில் ஒரு மாநில அரசு அதிகாரபூர்வமாக இதனை அங்கீகரிக்கிற போது, ஆதரிக்கிற போது, அது இந்திய ஒன்றிய அரசுக்கு தருகிற ஒரு அழுத்தமாக அமையும். அதுதான் நம்முடைய நோக்கம். நாம் பாலஸ்தீனியர்களோடு களத்திலே நின்று ஆயுதம் தாங்கி போராட முடியாது. ஆனால் இப்படி நம்முடைய ஆதரவை வெளிப்படுத்த முடியும். பல ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்ட முடியும். அந்த பெருநோக்கோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருபுறம் யூதர்கள், இன்னொரு புறம் பாலஸ்தீனியர்கள். யூதர்களின் வரலாற்றினை நாம் அறிவோம். அவர்கள் உலகளாவிய அளவில் அனைத்து நாடுகளின் அரசியல் பிரச்சனைகளிலும் தலையீடு செய்யக்கூடியவர்கள். அமெரிக்க வல்லாதிக்கத்தில் அந்த பேரரசில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களின் செல்வாக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு தேசத்தில் மட்டும்தான் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. உலகத்தின் பல நாடுகளில் அவர்களின் தலையீடு இருக்கிறது. அரசியல் தளங்களில் மட்டுமின்றி அனைத்து தளங்களிலும் அவர்களின் தலையீடு இருக்கிறது. அவர்களை இல்லுமினாட்டிஸ் என்று அழைக்கிற போக்கை நாம் பார்க்கலாம். அப்படி உலகளாவிய அளவிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்கிற நிலையில்தான் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளின் துணையோடு தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு அந்த மண்ணின் மைந்தர்களான பாலஸ்தீனியர்களை இன்றைக்கு ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அழித்தொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐநா பேரவையிலே 143 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தும் கூட இஸ்ரேல் ஆணவம் பிடித்து அதை ஏற்க மறுக்கிறது என்றால் அதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வல்லரசுகளின் துணைதான் காரணம். ஆக இந்த எதிர்ப்பு என்பது அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற ஏகாதிபத்திய நாடுகளின் ராணுவ தலையீடுகளை, அரசியல் தலையீடுகளை எதிர்ப்பதாகும். இந்த புரிதலோடு தான் நாம் கைகோர்த்து களத்தில் இருக்க வேண்டும். அங்கு 66,000 பேரை படுகொலை செய்துவிட்டார்கள். குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று ஈவிரக்கமில்லாமல் படுகொலை செய்கிறார்கள் என்கிற இரக்கத்தின் அடிப்படையிலே, கருணையின் அடிப்படையிலே மட்டும் நாம் இங்கே கூடியிருக்கவில்லை. ஐயோ, இவ்வளவு பேரை படுகொலை செய்துவிட்டார்கள் என்ற பரிதாபத்தின் அடிப்படையிலே நாம் இங்கே கூடியிருக்கவில்லை. அந்த இனக்கொலையை கண்டிக்கிற அதே வேளையில் பாலஸ்தீனத்தை நாம் ஏன் ஆதரிக்கிறோம்
பாலஸ்தீனியர்கள் பக்கம் நாம் ஏன் நிற்கிறோம்? இந்திய அரசும் அதை ஆதரிக்க வேண்டும் ஏன் என்கிற கருத்துக்களை மக்களிடத்தில் வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லது அராபியர்கள் அந்த அடிப்படையிலே நாம் இதை அணுகுகிறோம் என்று எண்ணிவிடக் கூடாது. பாலஸ்தீனியர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கான தேசத்தை பிடுங்கி யூதர்களுக்கு வழங்கினார்கள். இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். யாசர் அராபத் போன்ற விடுதலை இயக்க தலைவர்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்கிறோம், அதே வேளையில் பாலஸ்தீனத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கான நாட்டையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் உலகளாவிய அளவிலே ஆதரவை திரட்டினார்கள். ஆனால் உலக நாடுகளில் பெரும்பான்மையானவை இந்த இரு நாடுகள் என்கிற அங்கீகாரத்தை வழங்குகிற நிலையில் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது எத்தகைய இணைச்சவிகார போக்கு என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். ஹமாஸ் என்கிற இயக்கத்தை காரணம் காட்டி அடுத்தடுத்து இப்படி தொடர் யுத்தங்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல். ஹமாஸ் என்கிற இயக்கம் ஏன் உருவானது? அவர்கள் அந்த பாலஸ்தீனியர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். அவர்கள் வெறுமன போர் வெறியர்கள் அல்ல, ஆயுதத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, பயங்கரவாதமே தீர்வு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல. பாலஸ்தீனர்களின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகிறார்கள். பாலஸ்தீனத்தின் அங்கீகாரத்தை கோருகிறார்கள். தற்காத்துக் கொள்வதற்காக ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம், எனவே அதை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் இன்றைக்கு பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேல். அமெரிக்க துணையோடு, ஏகாதிபத்திய நாடுகளின் துணையோடு, அமெரிக்காவின் அடிவருடி நாடுகளின் துணையோடு. இந்த நிலையில் இந்தியாவின் நிலை என்ன? யார் பக்கம் இருக்கிறது மோடி அரசு? இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி. நாம் தெளிவாக இருக்கிறோம், பாலஸ்தீனியர்களின் பக்கம் இருக்கிறோம். இந்திய அரசின் வெளிப்படையாக பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும், அந்த தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேல் வல்லாதிக்கத்தை எதிர்க்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினூடாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வைக்கிற கோரிக்கை. எனது அருமை தோழர்களே, அங்கே நடைபெறுகிற இனக்கொலை நமக்கு தமிழ் ஈழத்தை நினைவூட்டுகிறது. அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என்று ஈவிரக்கமில்லாமல் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கேயும் அமெரிக்கா உள்ளிட்ட 22 நாடுகள் சிங்கள பேரின இணையச்சிவிகார ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள், கைகோர்த்து நின்றார்கள். அதற்கும் அவர்கள் சொன்ன காரணம் LTTE என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதை அழித்து வைக்கிறோம் என்கிற பெயரில் அந்த இனத்தை அழித்தொழித்தார்கள். இந்த இன அழித்தொழிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் கண்டித்தோம். நம்முடைய ஆதரவை தமிழர்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்தோம். ஆனால் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தும் காங்கிரசுக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி
ஆட்சி பீடத்திலே அமர்ந்தும் அவர்களின் நிலைப்பாடு மாறவில்லை. அவர்கள் தமிழ் ஈழத்திற்கு எதிராகவும் அல்லது தமிழர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கும் நிற்கிறார்கள். இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நாட்டு பிரிவினை வெறிகொண்டவர்கள் அல்ல, தேச பிரிவினையை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, பயங்கரவாத இயக்கங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் தேசிய இன முரண்பாடுகளை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதிலே உடன்பாடு உள்ளவர்கள். ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுக்கான இறையாண்மையோடு தனித்து வாழ வேண்டும், இயங்க வேண்டும், ஆள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் பெற்றவர்கள் என்பதிலே நமக்கு உடன்பாடு உண்டு. அந்த புரிதலோடு நாம் இங்கே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையையும் அணுக வேண்டியிருக்கிறது. எனவே வெறும் அடையாள அரசியல் என்கிற அடிப்படையிலே இஸ்லாமியர்கள், பாதிக்கப்படுகிற பாலஸ்தீனர்கள், அராபியர்கள், பாதிக்கப்படுகிற பாலஸ்தீனர்கள் என்ற அந்த அடிப்படையிலே மட்டும் நாம் இங்கே நிற்கவில்லை. அவர்களுக்கான தேசம், அவர்களுக்கான பிறப்புரிமை, மேற்கு கரை மற்றும் காசா ஸ்ட்ரிப், அது ஒரு சின்ன பகுதி, பாண்டிச்சேரியை விட சின்ன பகுதி. அந்த இரண்டு நிலப்பரப்பையும் கூட பாலஸ்தீனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் ஆதிக்கம் செய்கிறது என்று சொன்னால், இதை ஜனநாயக சக்திகளாக இருக்கிற நம்மை போன்றவர்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. அதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு மகத்தான மக்கள் இயக்கத்தை, வெகு மக்கள் இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது. இது குறித்து முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒற்ற துறையாக இருப்போம், களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி, பாலஸ்தீனம் விடுதலை பெறட்டும், சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும், அதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடத்தப்படும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் சண்முகம் அவர்களை, கண்டன உரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை, கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்களை, தோழர் வாசுகி அவர்களை, திருமிகு செந்தில் அதிபன் அவர்களை, தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை, அண்ணன் கல் திருமாவளவன் அவர்களை, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவஹருல்லா அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களை, திரு நித்யானந்தம் அவர்களை, திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு தமீம் அன்சாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தோழமை கட்சியை சார்ந்த தலைவர் பெருமக்களே, இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்ப்பாட்டம். உலக அளவில் ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை எப்படி நசுக்கப்படுகிறது, அது இஸ்ரேலுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் ஊடுருவுமா என்ற கேள்வியும் எழுகிறது. நோபல் பரிசு பெறுவதற்காக போர் நிறுத்தம், இன்னும் 2-3 நாட்களில் நோபல் பரிசு அறிவிக்கப் போகிறார்கள். அமெரிக்க ஏகாதிபத்திய நாடுகள் எல்லாம் இதில் ஏன் இவ்வளவு மும்முரமாக இருக்கின்றன? இதற்காக அமாஸ் தோழர்களை மிரட்டி உடன்படிக்கைக்கு வரவைக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஆனால் மகாத்மா காந்தியடிகளும் நேரு அவர்களும் 1948ஆம் ஆண்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஏற்படும் பொழுது மிகவும் தெளிவாக சொன்னார்கள், பிரிட்டிஷ் நிலம் எப்படி பிரிட்டிஷ்காரருக்கு சொந்தமோ,
பிரெஞ்சு நிலம் எப்படி பிரெஞ்சுக்காரருக்கு சொந்தமோ பாலஸ்தீன நிலம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம் என்று 1948 பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் எவ்வளவு போராட்டங்கள் போர்கள் வந்திருந்தாலும் இந்தியா தன்னுடைய இறையாண்மையில் இருந்து விலகவில்லை. எல்லோரும் பாலஸ்தீனம் யாசர் அரபாத் முதல் கொண்டு இன்று வரை வெளியுறவு கொள்கையில் மிகவும் தெளிவாக இருந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம், வெளியுறவு கொள்கை தோல்வி, லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொலை செய்யப்படுகிறார்கள், ஐநாவின் தூதுவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து போனால் அந்த ஐநா தூதுவர்களையும் தாக்குகின்ற அபாயம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆளில்லா விமானங்களிலே தாக்குதல். இங்கு ஐநா சபை என்னென்ன வழிகாட்டுதலை சொல்லுகிறதோ அந்த வழிகாட்டுதலை எல்லாம் மீறி எங்களுடைய நோக்கம் பாலஸ்தீனர்களை அழிப்பது, அந்த மண்ணை கைப்பற்றுவது என்று பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் தீவிரமாக அந்த போரில இறங்கியிருக்கிறார். அவர் கூக்குரல் இடுவதெல்லாம் பாலஸ்தீனம் உலகத்துடைய வரைபடத்தில் நாங்கள் இருக்க விட மாட்டோம், முற்றிலுமாக அழிப்போம் என்று அத்துமீறி அங்கே போர் புரிகிறார்கள். எப்பவுமே இந்தியாவிலிருந்து ஒரு முதல் குரல் ஐநா சபையில ஒலிக்கும், மக்கள் மன்றத்தில ஒலிக்கும். மகாத்மா காந்தியடிகள் முதல் இன்று வரை அந்த குரல் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அந்த குரல் இல்லை. வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய தோல்வி. குழந்தைகளையும் பாலஸ்தீன மக்களையும் கொன்று குவித்த அந்த ஆயுதங்களில் இருந்து புகைப்படத்தை வெளியிடுகிறார்கள். அதில் மேட் இன் இந்தியா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருடைய கம்பெனி? MIL என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்த MIL என்ற நிறுவனம் அதானிக்கு சொந்தமான கம்பெனி என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆனால் இந்த MIL நிறுவனத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ராணுவ தளவாடங்கள். அதை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது, பாலஸ்தீனர்களை அழிக்கிறது. அப்ப மகாத்மா காந்திகள் கண்ட கனவு, அவருடைய கொள்கை, கோட்பாடு, இவையெல்லாம் இன்றைய ஒன்றிய அரசு தகர்த்து எரிந்து கொண்டிருக்கிறது. நியாயமாக ஜனநாயகத்தின் அடிப்படையில பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் நிற்க போகிறோமா, இல்லை பெஞ்சமின் நெதன்யாகு பக்கம் நிற்க போகிறோமா என்ற கேள்வி எழும்போது நேரடியான குரல் ஒன்றிய அரசிடம் இல்லை. உலக நாடுகள் எல்லாம் இருந்துட்ட பிறகு அன்னை சோனியா காந்தி கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதினார், பாலஸ்தீனத்துடைய வரலாறை. இந்தியாவுடைய நிலைப்பாடு பாலஸ்தீனத்தில் என்ன என்பதை விளக்கமாக எழுதியிருந்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் தடுமாற்றம், ஒரு குரல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் உண்மையாக இல்லை. இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது. இந்திய அரசு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய கனவு. இதுதான் ஒன்றிய அரசுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது போர் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்களா? எதற்காக இந்த போர் நிறுத்தம்? இன்னும் 2-3 நாட்கள் நோபல் பரிசு கிடைக்கும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். அவரே சொல்லுகிறார், நான் 3-4 போர்களை நிறுத்தி இருக்கிறேன், பாலஸ்தீன போரையும் நிறுத்துவேன், ஆகவே நான் தகுதியான நோபல் பரிசு பெறுவதற்கு என்று சொல்லுகிறார். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் வரை அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். வாய்ப்பில்லை என்றால் மீண்டும் அந்த போர் தொடருமா என்ற அபாயம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலத்தின் கட்டாயத்தில் தான் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர் சண்முகம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இயக்கம் என்று இங்கே சொல்லி இருக்கிறார் ஆசிரியர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு நாம் முடித்து விடாமல் இதை ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவில் ஒன்றிய அரசிடமிருந்து குரல் வருகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக தலைவர் பெருமக்கள் குரல் கொடுக்கிறார்கள் என்று இந்த குரல் ஐநா சபையில் கேட்கும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய
பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து ஒரு பெரும் இயக்கமாக இந்த கண்டன இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் கே சண்முகம் அவர்களை இந்த நிகழ்விலே சிறப்பான கண்டன உரையை ஆற்றி சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களை, உரையாற்றவிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருமை தோழர் வாசுகி அவர்களை, தோழர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களை, பாலகிருஷ்ணன் அவர்களை, நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். முதலாவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்ற மாதம் கலைவாணர் அரங்கில் நபிகள் நாயகம் 1500 என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்விலே முதலமைச்சர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். அந்த நிகழ்விலே பங்கேற்று நான் உரையாற்றிய போது பாலஸ்தீனத்தினுடைய துயரங்களை எல்லாம் எடுத்துரைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினால் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஒரு ஜெனோசைட், இன அழிப்பு என்று பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஜெனோசைடை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் எடுத்துரைத்தேன். என்னிடம் தனிப்பட்ட முறையில் அதே மேடையில நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்று நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன நிகழ்விலே வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி தொடங்கவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்துல பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வரக்கூடிய இன அழிப்பை பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே முதலாவதாக நமது அண்டை மாநிலமான கேரளாவிலே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பல்வேறு மேடைகளிலே பாலஸ்தீனத்திலே நடைபெற்று வருவது இன அழிப்பு என்று பேசியதோடு நிற்காமல் சில நாட்களுக்கு முன்பு கேரள சட்டமன்றம் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு நடத்தி வருவது ஜெனோசைட், இன அழிப்பு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதற்காக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த இன அழிப்பு எத்தகையது என்பதை பற்றி இங்கே மேடையிலே நான் பேசி நீங்கள் அறிய வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஒரு ஜெனோசைட், ஒரு இன அழிப்பு நேரடியாக நேர்முகமாக நம்முடைய அனைவர்களுடைய செல்பேசியிலும் அதே போல தொலைக்காட்சியிலும் இதர சமூக ஊடகங்களிலும் நித்தம் வந்து நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் பதற வைக்கின்றது, நம்மை உலுக்கி வருகிறது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அதுல மிக முக்கியமான ஒன்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த இணைய அழிப்பை நடத்தி வருவது வெறுமனே இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு என்று
இஸ்ரேலை மட்டும் நாம் தனியாக ஒதுக்கிவிட முடியாது. இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு இந்த இன அழிப்புல தொடர்பு இருக்கின்றதோ அதற்கு இணையான தொடர்பு வல்லாதிக நாடான அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது. இதை வெறுமனே நான் ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்பவில்லை. மாறாக அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஹார்வர்ட் கென்னடி ஸ்கீம் என்ற பெயரில ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கின்றது. ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல் என்ற பெயரிலே ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்கின்றது. அந்த ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த லிண்டா ஜே பில்னஸ் என்ற ஆய்வாளர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தருகிறார். அந்த தகவல் என்ன சொல்கிறது என்றால், அக்டோபர் 7, 2023 முதல், அதாவது பாலஸ்தீனம் நடைபெற்ற இஸ்ரேலிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு முதல் சென்ற மாதம் வரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களாக வழங்கி இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 33 லட்சம் கோடி, இந்திய மதிப்புல 33 லட்சம் கோடி ரூபாய், 33.77 பில்லியன் என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலேயே நவி பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆணையாளராக ஒரு காலத்திலே பணியாற்றிய இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய அந்த பாலஸ்தீன இன அழிப்பு குறித்து ஆய்வு செய்த அந்த ஆய்வாளருடைய அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, 1948 கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் ஜெனோசைட், அதாவது இன அழிப்புக்கு எதிரான ஒரு சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த சாசனத்தில் இருக்கக்கூடிய 5 அம்சங்களில 4 அம்சங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல நடத்தி வருகிறது. அது ஜெனோசைட் தான் என்று மிக விரிவாக நவி பிள்ளை அவர்களுடைய அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த இன அழிப்புக்கு ஆதரவாக வெறுமனே அமெரிக்கா மட்டுமா நிற்கின்றது? எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர் செந்திலதிபன் குறிப்பிட்டது போல, அமெரிக்காவுக்கு பக்கபலமாக, இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நரேந்திர மோடி அரசும் செயல்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. 1947 விடுதலை பெற்றோம். அதற்கு அடுத்த ஆண்டு 1948 அந்த புதிய இந்தியா ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி உலகத்திற்கு சமர்ப்பித்தது. அந்த தீர்மானம் என்னவென்றால், we oppose the partition of Palestine into 2 countries. பாலஸ்தீனை 2 நாடுகளாக, இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று பிரிக்கக்கூடிய அந்த உலக வல்லாதிக்க நாடுகளுடைய சதிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி, இதுதான் எங்களுடைய இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்று பிரகடனம் செய்த நாடு நம்முடைய நாடு. காரணம், காந்தியடிகள் சொன்னார், just like how Britain belongs to English, France belongs to French, Palestine belongs to Arabs என்று சொன்னார். எப்படி ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து சொந்தமோ, பிரெஞ்சு மக்களுக்கு பிரான்ஸ் சொந்தமோ, அதே போல பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தம் என்று முழக்கமிட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகளுடைய பாதையில பாலஸ்தீனம் 2 நாடுகளாக பிரிக்கப்படும், அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படும் என்று வரும்போது அதை கண்டிப்பாக மிக கண்டனத்துடன் இந்தியா எதிர்த்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைய இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? மிக துல்லியமாக தகவல்கள் கொடுக்கின்றார்கள், புள்ளி விவரங்கள் கொடுக்கின்றார்கள். இன்று பாலஸ்தீனத்துல மருத்துவமனைகளின் மீது, குழந்தைகள் மீது, பெண்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது ட்ரோன்கள் மூலமாக குண்டுகளை பொழிகிறார்களே, இதை யார் கொடுத்தார்கள் என்றால், காந்திய இந்தியாவினுடைய தற்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி
நரேந்திர மோடியினுடைய ஆட்சி கொடுக்கின்றது. 1% 2%? பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிப்பதற்காக இந்த இனப்படுகொலையில பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்களில் 37 விழுக்காடு நம்முடைய நாட்டிலிருந்து செல்கிறது என்று அந்த புள்ளி விவரம் குறிப்பிடுகின்றது. குறிப்பாக மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய தயாரிப்புல இந்த ட்ரோன்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் கொதிப்படைகின்றோம். சென்னை துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எந்த பொருளும் போகக்கூடாத நிறுத்தக்கூடிய இயக்கத்தை நிச்சயமாக நடத்த வேண்டும். அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்றதை நடத்தக்கூடிய திறன் இந்த கட்சிக்கு இருக்கின்றது. அதே போல இஸ்ரேலை முழுமையாக நாம் புறக்கணிக்க வேண்டும். எந்த வகையிலும் இஸ்ரேலுடன் வர்த்தக ஒப்பந்தம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எந்த ஒரு ஆட்சி ஆதரித்தாலும் அதற்கு உறுதுணையாக இருந்தாலும் நிச்சயமாக அது இந்த இனப்படுகொலைக்கு ஒரு பங்களிப்பு அளிக்கக்கூடிய முக்கியமான மோசமான கொடூரமான செயல் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஹமாஸ் இயக்கத்தை பற்றி நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஹமாஸ் இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம் என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இன்னொரு செய்தி அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். ஹமாஸ் என்பது ஓடி மறைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ். பாலஸ்தீன அரசாங்கத்தை தேர்தல் மூலமாக வென்று மக்களுடைய ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த ஒரு அமைப்பு ஹமாஸ் என்பதை மறந்துவிட முடியாது. ஹமாஸினுடைய பேச்சாளர் மூசா அல் மர்சூக் நியூயார்க் டைம்ஸ் மேகசினுக்கு ஒரு பேட்டி அளித்தார். அவர் சொல்கிறார், நாங்கள் சமாதானத்தின் கதவுகளை தட்டினோம், ஆனால் எங்களுக்கு அந்த கதவு திறக்கப்படவில்லை. நாங்கள் தேர்தலிலே பங்கு கொண்டு ஜனநாயக ரீதியாக செயல்பட்டோம், ஆனால் எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை நாங்கள் அணுகினோம், ஆனால் அதுவும் ஈடேறவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் மேகசினுக்கு மூசா அல் மர்சூக் என்ற அந்த ஹமாஸினுடைய தலைவர் அளித்த பேட்டி இங்கே நான் குறிப்பிட விரும்பி. கஃபியா என்று சொல்லக்கூடிய துண்டை யாசர் அரபாத் அணிவதை தான் நான் உள்பட பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு வீதிதோறும் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துல இந்த கஃபியா என்ற இந்த துண்டை நம்முடைய முதலமைச்சர் உள்பட அனைத்து கட்சி தோழர்களும் அணுகின்றார்கள் என்றால் தமிழ்நாடு பாலஸ்தீனத்துடன் நிற்கின்றது. பாலஸ்தீன வரலாற்றை ஆய்வு செய்து அது குறித்து நூல் எழுதியவன் என்ற முறையிலே சொல்கின்றேன். வரலாற்றின் நெடுக ஒவ்வொரு கட்டத்திலும் பாலஸ்தீனர்கள் அங்க தங்களுடைய சொந்த பூமியை இழந்து விட்டார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி மீண்டும் பாலஸ்தீனர்கள் மீண்டு வந்து தங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் நிச்சயமாக பாலஸ்தீனம் மீண்டும் அந்த சுதந்திர பாலஸ்தீன பூமிக்கு நாம் எல்லாம் செல்லக்கூடிய நாள். நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். சுதந்திர பாலஸ்தீனம் அமைய வேண்டும். இஸ்ரேலின் அரச படுகொலை நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க வேண்டும் என்ற கொள்கை முடக்கங்களோடு
மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்களே, இங்கே வருகை தந்து எழுச்சி உரை ஆற்றிவிட்டு விடைபெற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்களே, சான்றோர்களே, பெருந்திரளாக இங்கே குடிமி இருக்கக்கூடிய உணர்வாளர்களே, சகோதர சகோதரிகளே, புரட்சிகர வாழ்த்துக்கள். சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில தொடர்ச்சியாக மாநாடுகளையும் கருத்தரங்குகளையும் போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தும் வகையில ஒரு பெருந்திர மக்கள் இயக்கத்தை நடத்தி இருப்பதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில எங்களுடைய புரட்சிகர நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகில் எங்கு ஒடுக்குமுறைகள் நடைபெற்றாலும், உலகில் எங்கு அரச பயங்கரவாதங்கள் நடைபெற்றாலும், உலகில் எங்கு ஏகாதிபத்தியம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நடத்தினாலும் அதற்கு எதிராக முடங்கக்கூடிய இடதுசாரிகளின் தலைமையில நாம் எல்லாம் இங்கே அணிவகுத்திருக்கிறோம் என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ் ஈழத்திலே இனப்படுகொலை நடைபெற்ற பொழுதும், ஆப்பிரிக்க நாடுகளிலே ஏகாதிபத்திய நாடுகளால் இனப்படுகொலை நடத்தப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து நம்முடைய எதிர்ப்பு குரல்கள் ஒலித்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் காந்தியடிகளின் படியிலே சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நாம் எல்லாம் திரண்டிருக்கின்றோம். இங்கே மாண்புமிகு முதல்வருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இந்த கண்டன இயக்கத்தில அவர் பங்கேற்று உரையாற்றுவதே அவருடைய அரசியல் துணிச்சலை காட்டுகிறது. அவர் நினைத்திருந்தால் தன் கட்சியின் சார்பிலே தலைவர்களை அனுப்பியிருக்கலாம். நானே வருகை தருவேன் என்று சொல்லி வருகை தந்து உணர்வு பூர்வமாக உரையாற்றியது மட்டுமல்ல, எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுடைய வேண்டுகோளை எல்லாம் ஏற்று பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று அறிவித்து விட்டு சென்றிருக்கிறாரே, அந்த துணிச்சல் மிக அறிவிப்புக்கு நமது பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று பாலஸ்தீனத்தில இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதம் தொடங்கி சரியாக 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டு தொடங்குகிறது. நாட்களின் அடிப்படையில 733வது நாளாக பாலஸ்தீனத்தின் காசாவின் மீது இஸ்ரேல் படுகொலை பேரழிவு யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது நோபல் பரிசுக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு பரிசு தாருங்கள் என்று வலிந்து வலிந்து அந்த பரிசுக்காக உடைப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் 20 அம்ச திட்டத்தை இங்கே அமல்படுத்திக் கொண்டு ஏதோ அமைதிக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். நான் கேட்கிறேன், இந்த யுத்தம் தொடங்கிய 2 ஆண்டுகளில் உலக நாடுகள், ரஷ்யாவும் சீனாவும் உள்ளிட்ட நாடுகள், 145 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வந்த நேரத்தில் எல்லாம் 6 முறை தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலை காப்பாற்றிய பயங்கரவாத தேசம் அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்களே, உங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நேர்மை இருக்கிறதா? மனசாட்சி இருக்கிறதா? யுத்தத்தில 67,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில சுமார் 18,000 பேர் குழந்தைகள், சிறார் சிறுமிகள், 15 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதுவும் 2,000 பேர் பசியால் தாகத்தால் தவித்து உணவுக்காக காத்திருந்த போது படுகொலை செய்யப்பட்டவர்கள். 17 லட்சம் பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 3 லட்சம் பேர் குழந்தைகள். அது மட்டுமல்ல, 11% பேர், காசாவுடைய மக்கள் தொகையில் 11% பேர் இந்த யுத்தத்தால் மரணமடைந்திருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய அங்க உறுப்புகளிலே 40% இழந்திருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் காரணம் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறோம். இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, 2 நாடுகள் தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே கோடி பிளேயர் காசா மக்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க கூடாது. எங்கள் தமிழ் மண்ணை நாங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று நாம் எப்படி சொல்கின்றோமோ, ஒவ்வொரு தேசிய இளைஞனும் எவ்வாறு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்று விளக்குகிறதோ, அதே விளக்கம் தான் பாலஸ்தீனர்களுடைய விளக்கம். பாலஸ்தீனருக்கு அப்பாற்பட்டு ஒரு கூலிப்படையை வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை அமெரிக்காவுக்கு யாரும் தரவில்லை. சில பேர் சொல்கிறார்கள், ஒரு பத்திரிகை எழுகிறது, ஹமாஸ் தாக்கினால் அது படுகொலையாம், இஸ்ரேல் தாக்கினால் அது உயிரிழப்பாம்.
அட படுபாவிகளா, மனிதாபிமானம் அற்று போய்விட்டதா? கொலைகள் அனைத்து ஒன்றுதான், உயிரிழப்புகள் அனைத்து ஒன்றுதான், பாசிசம் பயங்கரவாதம் ஒன்றுதான், பேரழிவு எல்லாம் உலகம் முடித்த ஒன்றுதான். அதில் என்ன வார்த்தை விளையாட்டு? இந்த நேரத்தில மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக பாலஸ்தீன மக்களுக்கு தமிழ் நிலத்திலிருந்து நம்முடைய கண்ணீர் இரங்கலை தெரிவிக்கின்றோம். பாலஸ்தீனத்தில காசாவில 92% கட்டிடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுடைய கட்டிட கழிவுகளை அகற்றுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் ஆகும் என்று நேற்றைய தினம் ஐநா சொல்லியிருக்கிறார். பசியாலும் பட்டியாலும் குழந்தைகள் வாடுகிறார்கள். ஒரு காட்சி, பசியின் காரணமாக பால் இல்லாமல், மார்பூட்டுவதற்கு தாயும் இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லாமல் மண்ணை அள்ளி திங்கக்கூடிய காட்சியை இந்த உலகம் பார்த்திருக்கிறோம். வியட்நாம் யுத்தத்தின் கொடுமைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். 2ஆம் உலகப் போரின் யுத்தங்களுடைய பேரழிவை படித்திருக்கின்றோம். கண் முன்னாலே காசா மக்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காந்தியடிகள் தொடங்கி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தொடர்ந்து யாசர் அரபாத் தலைமையிலான சுதந்திர பாலஸ்தீனத்தை ஆதரவாகவே முன்வைத்து இயங்கியது. ஆனால் பாசிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இரட்டை நிலைப்பாடுகளோடு நிற்கிறார்கள். இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை, சுதந்திர பாலஸ்தீனத்திலே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே யாசர் அரபாத் இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்தார். பாபர் மசூதி 1992 டிசம்பர் 6 இடிக்கப்பட்ட போது OIC என்று சொல்லக்கூடிய உலக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொருளாதார நடவடிக்கை எடுக்க முயன்ற பொழுது யாசர் அரபாத் தலையிட்டார். ஒரு பாசிச கும்பல் இந்தியாவிலே பாபர் மசூதி இடித்திருக்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்த இந்திய மக்களை நாம் கண்டித்து விடக் கூடாது என்று சொல்லி அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்திய பிதாமகன் யாசர் அரபாத். அந்த யாசர் அரபாத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தமிழ் ஈழத்தை ஈழ போராட்ட குழுக்களை ஆதரித்தவர்கள் பாலஸ்தீன மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான உறுதியான நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க வேண்டும். இந்த யுத்தம் நிரந்தரமாக முடிவுக்கு வருகின்ற வரை இஸ்ரேலுடன் இந்தியா செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ராணுவ ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாபெரும் கண்டன இயக்கத்தை அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுக்கு மீண்டும் எமது புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. சுதந்திர பாலஸ்தீனம் வாழ்க, சுதந்திர பாலஸ்தீனம் வாழ்க, சுதந்திர பாலஸ்தீனம் வாழ்க.